கதிரவன் பாத்திரம் கொடுக்க சொல்லி பாத்திரம் கொடுக்க வந்தாங்க. பாத்திரம் ஒரு 7 மணியை போல கொடுத்தாங்க. கொடுக்கும்போது ராஜேந்திரன், ராஜா, ரவி, ராஜ்குமார் இவங்க 4 பேரும் கொடுத்தாங்க. தெருவுல வீட்டுங்களுக்கு அந்த வந்து பாத்திரம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரேஷன் கார்டுக்கு உள்ளவங்களுக்கு தான் பாத்திரம் அப்படின்னு சொல்லவும், எனக்கு ரேஷன் கார்டு இருக்கு, எனக்கு பாத்திரம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு, உனக்கு நாங்க தர முடியாது, எங்க சொந்தக்காரங்க அங்காளி பங்காளிக்கு தான் தர முடியும், உனக்கு நான் தர முடியாது அப்படிங்கும்போது, ஏன் ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு தானே தர சொன்னீங்க, இப்ப ஏன் தரலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், போய் நீ ரேஷன் கார்டை எடுத்துக்கிட்டு வா, நான் தாரங்கவும், எனக்கு அப்படி பாத்திரம் வேண்டான்னு சொல்லவும், எங்க இன்னொரு 2வது பொண்ணு கிட்ட கொடுத்து, உங்க அக்கா பாத்திரத்தை வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் வாங்கிட்டு போயிருச்சு. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. மறுநாள் நாங்க பொண்ணுக்கு பிறந்த நாள்னு சொல்லி சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு 4 பேர் வந்துட்டு வீட்டுல வந்து படுத்திருந்துட்டு அவங்க பொண்ணு 3 வயசு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணை வெளியில விளையாண்டுகிட்டு இருக்கவங்க அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனுச்சு. வீட்டு கதவை திறந்துகிட்டு போய் கூட்டிட்டு வர போகும்போது அவங்க எல்லாம் சேர்ந்து அங்க வெளியில நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு தெரியல. இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அந்த ராஜகுமாரோட அம்மா, ராஜாவோட பொண்டாட்டி, ரவியோட பொண்டாட்டி, ராஜேந்திரன் பொண்டாட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை மைத்த பிடிச்சி இழுக்கவும், ராஜகுமார் வந்து தகாத வார்த்தையெல்லாம் பேசி கெட்ட வார்த்தையாவே அந்த பொண்ணை வந்து சால் போட்டிருந்த டாப்ப பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணை அடிக்கவும், கன்னத்துல அறையவும், பட்டுன்னு அந்த பொண்ணு என்னை வந்து ரோட்ல வந்து இப்படி அடிச்சுட்டேன்னு சொல்லி, நான் இனிமே உயிரோட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி வம்புழுத்து என் புருஷனை வந்து கேட்க சொல்றேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்துச்சு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து சுரேஷ் தான் கொடுக்க சொன்னாரு பாத்திரத்தை. சுரேஷ் வந்து எங்க அண்ணன் வந்து கட்சியில இருக்காரு, அவர் வந்து என்ன வேணாலும் சாதிக்க முடியும், நீ பொம்பளை, உன்னால எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, சுரேஷ் இருக்காரு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் பேசினாரு. பேசி இவ்வளவு பேரு சேர்ந்து அந்த பொண்ணை அடிச்சு, இப்ப அந்த பொண்ணு அந்த ஒரு மன உளைச்சல்ல 3 வயசு பிள்ளைய விட்டுட்டு இறந்துருச்சு. இப்ப அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன தக்க நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுங்க.